ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். குக்கரில் எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் எந்த இதில் அரிசி அளக்குறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த நோம்பு கஞ்சி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதில் அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெந்தயம் ஜீரகம் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வெடிக்கணும். நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். இந்த நோம்பு கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருளில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 1 by 1 அடுத்தடுத்து சேர்த்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லி புதினா 1/2 கை சேர்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ரஃபாக 1லேருந்து 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையா சேர்த்துக்கோங்க. சாதாரண பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கே தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா கஞ்சி, ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா நான் 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கஞ்சி வந்து சாதம் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா சைடும் நல்லா உடையிற மாதிரி. அரிசி வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குட்டி பவுல் நிறையா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அந்த கஞ்சி குடிக்கும்போது அந்த தேங்காய் வந்து வாயில் மாட்டும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நோம்பு கஞ்சி எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த டேஸ்ட்டான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.